என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு இதுவரை நடக்காத ஒரு ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கி வரப்போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். கவனமாக கேட்டுக்கொள். உன் இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அதற்கு காரணம் யார் என்பதனையும் என் பிள்ளைக்கு தெளிவாக சொல்லிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதனை நீ கவனமாக கேட்டு உன் அம்மா சொல்ல வருவது என்னவென்றை நீ தெரிந்து கொள். என் தங்க குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கான நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பதற்காக உன்னை தேடி வருவேன் என்பதனையும் நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, அதனால் இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்கு கூட உனக்கு நேரமில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? எதையாவது புதிதாக செய்கின்றாயா அல்லது எங்காவது புதிதாக செல்கின்றாயா என்று யாரை எதிரியாக உன்னோடு வைத்திருக்கின்றாயோ அவர்கள் உனக்கு துரோகத்தை செய்ய துணிந்து விட்டார்கள். என் தங்க குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் அந்த செய்வினையை வைத்து என்ன செய்யலாம், உனக்கு எப்படி துரோகங்களை செய்யலாம், எப்படி உனக்கு அந்த செய்வினையை வைத்து உன் வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் எந்நாளும் தயாராக இருக்கின்றார்கள். நீ எங்கேயாவது வெளியில் செல்கின்றாயா அல்லது யாரை அழைக்கின்றாய்? யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கின்றார்கள்? யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதனை மட்டும் எந்நேரமும் அவர்கள் நோட்டமிட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்று முழுமையாக அவர்கள் நினைத்துவிட்ட பிறகு உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து இதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள்கள் கிடைக்குமா, அதை வைத்து செய்வினைகள் செய்யலாமா என யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நானும் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும். என் தங்கமே, செய்வினைகள் செய்ய நினைப்பவர்களுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவன் ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்கின்றான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அதுவே கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் அப்படியே திரும்பி நடந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாயானவள் எந்நாளும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவள் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நடத்த நான் விட்டுவிட மாட்டேன். என்ன அவர்கள் நினைத்ததையெல்லாம் நான் குடியிருக்கின்ற இல்லத்தில் செய்துவிட முடியுமா? ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அவர்கள் முன் வந்து ஏதேனும் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். உன்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு அதில் குளிர்காய நினைக்கின்றார்கள். அப்படி அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவுமே சொல்லாமல் நீ அவர்களிடத்தில் முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு அவர்களை எல்லாம் உள்ளே அழைக்க வேண்டாம் என்று அடிக்கடி உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த எச்சரிக்கையானது இந்த அம்மா மூலமாகத்தான் அவர்கள் வாயிலிருந்து வருகின்றது என்பதனை இன்னமும் நீ புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியே போ என்று எப்படி சொல்வது என்று நினைக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பது தவறில்லை. ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல் நடக்கப் போகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ செய்யக்கூடாது அல்லவா?
அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அல்லவா என் தங்கமே. அதனால் எந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பவராக இருக்கட்டும், எந்தெந்த வகையிலும் நீ கெட்டுப்போக வேண்டும் என்று, உனக்கு செய்வினைகள் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட்டு நீ விலகி நிற்க வேண்டும் என் தங்கமே. அம்மா சொன்னவுடன் பயப்பட தேவை கிடையாது. அம்மா உன்னோடு இருந்து உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். ஆனாலும் இவர்களிடமிருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை செய்துவிட்டு போகட்டும். எதையும் செய்துவிட்டு போக முடியாது. அவர்கள் செய்வதை செய்து கொண்டு இருக்கட்டும். இறுதியில் யார் ஜெயிப்பாக என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே. அவர்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை உன் அம்மாவினிடத்தில் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்தும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை செய்கின்றார்கள் அல்லவா. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இதையெல்லாம் கேட்காதது போல் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கின்றது, அங்கு என்ன நடக்கின்றது, இங்கு என்ன இருக்கின்றது என்று எப்பொழுதுமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களால் எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய மனதை குழப்பிக்கொண்டும் விடுவார்கள். துன்பங்களை கொடுத்து இருப்பார்கள். அதற்காகவெல்லாம் நீ ஒரு பொழுதும் தயங்கி நிற்காதே. இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இதற்கு பிறகு இவர்களுடைய உறவு தேவைதானா, இவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும், இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த இடங்களில் இவர்களை தவிர்த்துவிட வேண்டும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்களை நான் கொடுப்பேன் என்பதனையும் நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் தங்கமே. உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அந்த 2 பெயர்களினுடைய முதலெழுத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். இதில் முக்கியமான ஒருவரை தூண்டிவிடுபவரின் பெயர் என்ன தெரியுமா என் தங்கமே? ஒரு பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது. இந்த வரிசையில் வருகின்ற ஒரு எழுத்தாகவும் அவர்களுடைய பெயர் இருக்கலாம் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்கின்ற மனதிற்குள் அவர்களுக்குள் கெட்ட எண்ணங்களை விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் அந்த முயற்சிகளை தொடங்கவில்லை. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்ற யோசனை மட்டும் அவர்களுக்குள் பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீ அழ வேண்டும், உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னை கண்டால் அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அது என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டுமே உகந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். இவர்கள் எல்லாம் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று வாயில் மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். செய்வதற்குரிய தைரியம் அவர்களுக்கு இல்லை. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு உன் அம்மா ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு தீய சக்தி அழியப் போகின்றது. அந்த தீய சக்திக்கு முடிவு கட்ட வந்திருக்கின்ற இந்த அம்மாவை நீ உடனே உள்ளே அழைக்க வேண்டும். அம்மா அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் உன்னை காண வந்திருக்கும் பொழுது இன்று நீ என்னை உள்ளே அழைத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேறிவிடும். உன்னை பயமுறுத்தியவர்கள், உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள், உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் செய்த செயலுக்கு இந்த அம்மாவினுடைய கைகளிலிருந்து தண்டனை கிடைக்கப் போகின்ற நாள் இதுதான்.
இதுவெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு உன் பக்கம் இனி ஒரு நாளும் அவர்கள் திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள். என் பிள்ளையே, பொதுவாகவே உன் வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமானதுதான். எல்லோருக்கும் இருப்பது போல என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சில நல்ல உள்ளங்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை நல்லவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்களோ அத்தனைக்கும் சேர்த்து வைத்து ஒரு தீய சக்தி உன் வாழ்க்கையை அழிக்க துடித்து கொண்டு இருக்கின்றது. இதை தெரிந்து கொண்ட இந்த அம்மா அதை அப்படியே விட்டுவிடுவேனாம்? நிச்சயமாக உடனே ஏதாவது செய்துவிட வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளை, எத்தனை நாள்தான் நீயும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய்? எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பாய்? உனக்கான முடிவுகளை கொண்டு வர இந்த அம்மா இந்த நாளின் இரவில் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையும், நல்ல நேரத்தை நோக்கிய உன் வாழ்க்கை தொடங்கிவிட்டது. முதலில் தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றவுடன் நீ பயப்படாதே. இந்த தீய சக்தி சில மனிதர்களினுடைய எண்ணங்கள் தான். இவர்கள் உன் வாழ்க்கையில் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக செய்கின்ற முயற்சிகள்தான். இந்த சூழ்ச்சியிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு. அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு எந்த அளவிற்கு மனமகிழ்ச்சியை கொடுத்ததோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளும் இருந்ததுதான் என்பதுதான் உண்மை. இனிமேலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியேறி விட வேண்டும் என்றோ இந்த வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்றோ ஒரு நாளும் நினைக்காது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடைய பொறுப்பில் இல்லை. உன் அம்மா என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது. என்னை தெரியாத பிள்ளைகளாக நீ இருந்தாலும் சரி, இந்த அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது என்று நீ சொன்னாலும் சரி, என்னை நீ வணங்கவே இல்லை என்றாலும் சரி, அம்மா உனக்கு எந்நாளும் காவலாக நிற்பாள் என்பதனை மறந்துவிடாதே. அது எப்படி உனக்கு நான் காவலாக நிற்பேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே? உனக்கு நான் காவலாக நிற்பதற்கு உன்னிடத்தில் ஒரே ஒரு தகுதிதான் இருக்க வேண்டும். உனக்குள் உண்மையும் நேர்மையும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத குணமும் இருக்க வேண்டும். இது மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் இந்த அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள், இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகள், இதற்கெல்லாம் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் சில கெடுதல்களை நினைத்த சில மனிதர்கள், இவர்கள் அனைத்தையும் உன்னோடு இந்த மனிதர்கள் முக்கியமான காரணம். ஒரு சில நல்ல மனிதர்களினால் இவர்கள் செய்கின்ற விஷயத்திலிருந்து நீ தப்பித்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான ஆறுதலை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதனால் தான் இத்தனை நாளும் உன்னை வாழ வைத்து கொண்டிருந்தது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே. இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் எந்த நிலை என்று நீ வருந்தாதே. ஏனென்றால் ஏறக்குறைய உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விட்டாய் என் தங்கமே. இன்னமும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. அதுவும் நீ என்னுடைய துணை கொண்டு நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய். ஆனால் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றுவிட முடியும் என் தங்கமே. உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கின்றாயோ, எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று நம்புகின்றாயோ, அதையெல்லாம் இந்த அம்மாவினுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு. அம்மா உனக்கானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். நீ மற்றவர்களை நம்புகின்றாயோ இல்லையோ, இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுதான் கட்டாயமான உண்மை.
என் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் போவதற்கு காரணம் இருக்கின்றது அல்லவா? அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் எப்படி அவர்களின் மீது உன்னால் நம்பிக்கை வைக்க முடியும்? அதனால் ஒரு நாளும் இவையெல்லாம் எண்ணி நீ வருந்த வேண்டாம். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு இந்த அம்மாவிடமிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சர்வ சாதாரணமானவள் அல்ல. எவ்வளவு எளிதாக வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களுக்கு இந்த அம்மாவிடமிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். என் பிள்ளையே, இந்த அம்மாவின் அருமை என்னவென்று புரிந்தவர்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கின்ற வாக்குகளில் இருக்கின்ற உண்மைகள் தெரிய வரும். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றால் என் பிள்ளையே, அதற்காக நீ எந்த ஒரு காலத்திலும் நமக்கு தெய்வம் துணை இருக்காது என்று எண்ண வேண்டாம். என்னை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்றும் உன்னோடு உடனிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் சர்வ நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. எத்தனை முறை இந்த அம்மா உன்னிடத்தில் உறுதிவாக்கு தருகின்றேன், உனக்கானது உன் கைகளில் தருகின்றேன் என்று. ஆனால் நான் சொல்லும்போது கூட அதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று தெரியவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட பிறகும் நிச்சயமாக என்னை தேடி வந்து எனக்கு நீ நன்றி சொல்லத்தான் போகின்றாய். என் குழந்தை, எப்பொழுது எதை நினைத்து மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா துரோகத்தை சந்தித்த பொழுது எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்று சொல்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த துரோகத்தை இப்பொழுது சந்தித்து விட்டாய் என்று முதலில் மனமகிழ்ச்சியோடு இரு. இப்பொழுதாவது உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று எண்ணி நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த நேரத்திலும் சரி இந்த வாழ்க்கை உன்னை போட்டு புரட்டி எடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. தீய சக்திகள் உன்னை சுற்றி வருவதற்கு உனக்குள் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களும் ஒரு காரணம். நேர்மறையான எண்ணங்களும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று உன்னுடைய சிந்தனைகளும் உனக்கு சரியாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் சரியாக இருந்துவிட்டது. ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உனக்கு கிடைக்காமல் போனதை எண்ணி நீ வருந்தாதே. இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதை நடத்தி தருவேன். நீ இந்த தீய சக்தி நம்மை சுற்றி இருக்கின்றதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நிற்பாயானால் எப்பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வருகின்றதோ அந்த நொடி நீ புரிந்து கொள்ளலாம், நம்மை ஆட்டி படைத்த தீய சக்திகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றிருக்கின்றது என்று. இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் நம்மை விட்டு நீங்கி கொண்டிருக்கின்றது என்று நீ அந்த நொடி புரிந்து கொள்ளலாம். எதிர்வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நீ எதிர்த்து நில். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.